ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில பேர் வந்துட்டு திமுரு ரொம்ப அந்த உச்சத்துக்கு போவாங்க, காண்டோட உச்சம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு விஜய் பார்வதி ரொம்ப மட்டமாக பேசக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ வந்திருக்கு. ஏன் முதல் திவ்யாவுக்கு இவ்வளவு கோபம் இந்த விஜய் பார்வதி மேலன்னு சத்தியமாக புரியல. ஒரு வாட்டி நடந்துச்சு, தப்பு இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறமா அடுத்தது போயிட்டே இருக்கணும். இந்த கேம்ன்றது அதுதானே. இந்த கேம் வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்மளுக்கு கொடுக்கும். அதில் நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி அதை வந்து கையாளுறீங்கன்றது தான். இப்போ இதே விஜய் பார்வதி போன 4 வாரங்களாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏற்றத்தாழ்வு, ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த ஒரு வாரத்தில் அவங்க பண்ண விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த திவ்யா அண்ட் சாண்ட்ரா பற்றின இந்த வாரம் தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு நாள் திவ்யா சூப்பராக ஓஹோன்னு பேசிகிட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி எல்லோரும் திட்டுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வன்மத்தில் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, இந்த சாண்ட்ராவும் விஜய் இவங்க நம்ம திவ்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்துட்டு இவங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க, ரம்யாவும். அப்போ சொல்கிறாங்க, குட்டிச்சாத்தான் பரவாயில்லையே வேலையெல்லாம் செய்யுது. எப்படி குட்டிச்சாத்தான் பரவாயில்லையே வேலையெல்லாம் செய்யுது, குட்டிச்சாத்தான் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு மட்டமான ஒருத்தங்க பாருங்கள். இவங்களே தான் வந்துட்டு தலையானவொடனே ஃபஸ்ட்டு ரோல் போட்டாங்க. என்னென்னு, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இதெல்லாம் போடுவாங்களாம், வாய்க்கிலேயே பேசுவாங்களாம். ஆனால் அதை அவங்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்களாம். என்ன நீங்கள் இது வரைக்கும் கிழிச்சிங்கன்னு கேட்டாங்க. இவங்க வந்ததுலேருந்து என்ன கிழிச்சிட்ருக்காங்க? எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் பாருங்களேன். வந்த உடனே இருக்கிறவங்களெல்லாம் அவ்வளோ கேவலமாக பேசினாங்க. விஜய் பார்வதி கேட்டாங்க, அதனால தான் அவங்க சொன்னாங்க, அது வேறு விஷயம். சொன்னதுக்கப்புறம் இவங்க அதை பிளேட்டை மாற்றுறாங்க. விஜய் பார்வதி அதுவும் கரெக்ட் தான். அதாவது இவங்க மேலே தப்பு தான். அதுக்கப்புறமா வந்து 2 பேருமே இதுவாகி முடிஞ்சு போச்சு. கேம் இப்போ அடுத்து மூவ் ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் சொல்லிட்டார் ஆல்ரெடி வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 9 ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு. அதில் வந்துட்டு மேனேஜர் போஸ்ட், அவங்களுக்கு ஹெட் போஸ்ட் கொடுத்த உடனே அதில் அவ்வளோ அட்டகாசங்கள், இவங்கள மதிக்காமல் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ காண்டாகி போச்சு, நம்மளை தூக்கிட்டாங்க, ஆனால் அந்த பொண்ணு அதே போஸ்டிங்கில் இருக்குன்ற அந்த ஒரு கடுப்பில் வந்துட்டு இவங்களும் சாண்ட்ராவும் சேர்ந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம் தான் வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி அந்த இடத்துல கடந்து போகும்போது இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. யார், ரம்யாவுக்கு. ஏன்னா அவங்க இடத்துல போய் உட்காருமா அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஒரு பக்கம் அசிங்கமாக அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. இதெல்லாம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணு திருந்தி ஒரு விஷயத்த பண்ணும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணால் இன்னும் நல்லா வரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப வந்துட்டு வேதாள முருங்கை மரத்தில் ஏறின மாதிரி அந்த பொண்ணு ஆரம்பிக்க போகுது. அப்புறம் எல்லாம் டம்மால் டிமில் போக போகுது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். திவ்யா இந்த மாதிரி நினச்சிங்களா? முதல் இந்த அளவுக்கு வந்துட்டு வன்மமாக இருப்பாங்கன்னு நினச்சிங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பரில்.